தமிழக மக்களை சந்திக்க உள்ள நிலையில் சுற்றுப்பயணத்திற்கான சிறப்பு பேருந்து தயார் செய்யப்பட்டு பனையூர் அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அடுத்த மாதம் முதல் சுற்றுப்பயணம் சென்று மக்களை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். இதற்காக சிறப்பு பேருந்து ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்து தற்பொழுது பனையூர் அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களுடன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இந்த சிறப்பு பேருந்தானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விஜய் மேலே எழுந்து நிற்கும் பொழுது அவரை ரசிகர்கள் யாரும் தொட முடியாதவாறு, யாரும் கிட்டே நெருங்க முடியாதவாறு இரும்பு கம்பிகள் போன்று அந்த பேருந்தை சுற்றிலும் மேற்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை கோயம்புத்தூர் விஜய் சென்றிருந்த பொழுது அவர் சுற்றுப்பயணம் கோயம்புத்தூரில் ரோட் ஷோ நடத்தினார். அந்த ரோட் ஷோவின் மீது இன்று அந்த பேருந்து மீது ரசிகர்கள் எல்லாம் மேலே குதித்து விஜய் நெருங்க முயற்சித்தார்கள். தற்பொழுது அதனை தடுக்கும் வகையில் தான் இந்த இரும்பு கம்பிகளாலான தடுப்புகளானது இந்த விஜய் எழுந்து நிற்கக்கூடிய பகுதி சுற்றிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த மாதம் முதல், அதாவது செப்டம்பர் மாதம் முதல் பல்வேறு இடங்களுக்கு, தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று விஜய் நேரடியாக மக்களை சந்திக்கக்கூடிய திட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடந்து முடிந்துள்ள நிலையில் செப்டம்பர் மாதம் முழுவதுமே அதன் பிறகும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பேருந்து மூலியமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஆங்காங்கே மக்களை சந்திக்கக்கூடிய திட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளும் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக சிறப்பு பேருந்தானது ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த பேருந்து தற்பொழுது பனையூர் அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்தில் தான் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார் என்று தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்தானது சிறப்பு பாதுகாப்பு அம்சங்களுடன் பல்வேறு